எனக்கே என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. எனக்குன்னு சொந்தமாக இருந்த எல்லாமே இப்போ என் கையை விட்டு போயிடுச்சு. நான் இன்னைக்கு தனியாக நிற்கிறேன். எனக்கு வாழவும் பிடிக்கல. அதே சமயம் கோழையாக தற்கொலை பண்ணி சாகவும் விருப்பம் இல்லை. நான் என்னதான் பண்ணுவேன்? வாழ்க்கையை வெறுத்து போய் இப்படி புலம்பிட்டு நிற்கிறவன் பேரு தான் குணாளன். நம்ம இன்னைக்கு இவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில மாதங்களுக்கு முன்பு அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம ஊரில் நிறைய பேர் பெரிய பெரிய மாளிகையில் வாழுறாங்க. நம்ம மட்டும் ஏன் இந்த குடிசையில் வாழுறோம்? மழை காலத்துலலாம் இந்த குடிசையில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குணாலா, கடைசியாக உங்கள் அப்பா நமக்கு விட்டுட்டு போனது இந்த குடிசை வீடை மட்டும்தான். இந்த குடிசை வீடாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. பல பேருக்கு இந்த குடிசை வீடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இப்பயும். ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய ஆசை குணாலா. பெரிய மாளிகை வீடு கட்டி அதில் உனக்கு திருமணம் முடிஞ்சு நீயும் உன் குடும்பமும் அதில் சந்தோஷமாக வாழறத நான் பார்க்கணும். என் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஆசையே அது மட்டும்தான். சரி குணாலா, வா நம்ம போய் சாப்பிடலாம். உனக்கு பிடிச்ச மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சு வச்சிருக்கேன், வா. மீன் வறுவலா? மீன் குழம்பா? சாப்பாடு மட்டும் எடுத்து வைம்மா. இதோ வந்துட்டேன் நான். என்னம்மா நீ இருக்கிற மீன் துண்டுலாம் எனக்கே எடுத்து வச்சுட்ட? உனக்கு ஒன்றோ ரெண்டோ தான் இருக்கும் போல. பரவாயில்ல குணாலா, நீ ஏன் சாப்பிடு. நான் மீன் அதிகம் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நீ சாப்பிட்டா அதுவே எனக்கு போதும் என்று கூறி தன் மகன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே ஆழ்ந்த சிந்தனைக்கு சென்றாள் செண்பகவல்லி. வர வர என் உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அதை நான் என் மகன்கிட்ட சொன்னால் அவன் ரொம்ப பயப்படுவான். நான் இல்லைன்னா அவன் தனியாக என்ன பண்ணுவான்னு தெரியல. எனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள அவனுக்கு எப்படியாவது ஒரு திருமணம் பண்ணிடணும். குணாளனும் செண்பகவல்லியும் சந்தையில் மொத்தமாக நிலக்கடலை வாங்கி வந்து கிராமத்தில் சில்லறையாக விற்பனை செய்பவர்கள். வழக்கம் போல இருவரும் நிலக்கடலை வியாபாரத்துக்கு சென்றனர். குணாலா, நீ கடலையை எடுத்துக்கிட்டு அந்த தெரு பக்கமாக போ, நான் இந்த தெரு பக்கமாக போகிறேன். பொழுது போனதும் திரும்ப இங்கே வந்துடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வீட்டுக்கு போயிடலாம். சரிங்கம்மா, நீங்கள் பார்த்து போங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் கடலை விற்பனை பண்ணுங்க. என்கிட்ட இருக்கிற கடலை மொத்தத்தையும் நான் விற்றுட்டு வந்துடுறேன். முடியலன்னா எங்கேயாவது உட்காந்து ஓய்வெடுங்க. உங்களை பொழுது சாயிற நேரத்தில் வந்து பார்க்குறேம்மா. சரி குணாலா, நீயும் பார்த்து பத்திரம். ஐயா கடலைங்க ஐயா, கடலை முத்து முத்தான கடலை, நிலக்கடலைங்க ஐயா, சத்தான கடலை. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, வாங்க வாங்க. அம்மா நில்லுங்கம்மா. செண்பகவல்லி அம்மா கொஞ்சம் நில்லுங்க. யார் அது? யார் அது அவ்வளோ உரிமையாக என்னை பேர் சொல்லி கூப்பிடுறது? அது கீதா. கீதா, நீ எப்பமா வந்த? இவள் பெயர்தான் கீதா. இவள் அந்த ஊரில் பூ வியாபாரம் செய்பவள். கீதா குணாளனை விட 2 வயது சிறிய பெண். செண்பகவல்லிக்கு கீதாவை மிகவும் பிடிக்கும். கீதாவை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது செண்பகவல்லிக்கு ஆசை. என்னம்மா நீங்கள் நான் கூப்பிட கூப்பிட நீங்கள் வேற ஏதோ யோசனையில் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? அப்படி என்ன பலமான யோசனை? நான் கூப்பிடுறது கூட கேட்காம. அதுவா கீதா, எல்லாம் என் மகனை பற்றின கவலை தான் கீதா. உங்கள் மகனுக்கு என்னம்மா? நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் அப்படியே கேட்பாரு. அதுதான் கீதா என்னுடைய பெரிய கவலையே. அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா நல்லது கெட்ட சொல்ல நான் இருக்கேன். நானும் இல்லாமல் போயிட்டா அவனுக்கு யார் இதெல்லாம் சொல்லுவா? யார் அவனை பார்த்துப்பா? இதுதான் எனக்கு கொஞ்ச நாளாக ரொம்ப கவலையாக இருக்குது. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன ஆக போகுது? எதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கணும்? எனக்கு ஒன்றும் சுத்தமாக புரியலை. உன்கிட்ட சொல்கிறதுல என்ன கீதா, கொஞ்ச நாளாக என் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் எனக்கு ஏதோ ஆக போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதனால தான் கொஞ்ச நாளாகவே என் மகனை பற்றின கவலை மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு உடம்புல பிரச்சனைனா உங்கள் மகன்கிட்ட சொல்லி வைத்தியத்தை கூட்டு போக சொல்ல வேண்டியதானம்மா? ஏன் அதையே நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க? அது இல்லை கீதா, என் உடம்புல இருக்க பிரச்சனை மாதிரியே பக்கத்து தெருவில் ஒருத்தருக்கு இருந்தது.
அவருக்கு பல வைத்தியர்கிட்ட எவ்வளவோ செலவு பண்ணி வைத்தியம் பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் போன வாரம் அவர் இறந்து போயிட்டாரு. என்னுடைய வைத்திய செலவுக்கு அவ்வளோ பணம் இருக்காது. அதை மீறி நான் வைத்தியம் பண்ணுறேன்னா வெளியே தான் கடன் வாங்கணும். என் மகனை கடங்காரனா ஆக்க எனக்கு விருப்பம் இல்லை. என் மகனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா அதுவே எனக்கு போதும். கீதா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். என்னை தப்பாக நினைக்க மாட்டேல்ல? கேளுங்கம்மா, நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். உங்களை எனக்கு பல நாளாக தெரியும். நீங்களும் என் அம்மா மாதிரி தான். எதுவாக இருந்தாலும் எந்த தயக்கமும் இல்லாமல் கேளுங்கம்மா. கீதா, என் மகனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை. வியாபாரத்திலும் கெட்டிக்காரன். என் மகனை பார்த்துக்க நீ தான் சரியான ஆள். என் மகனை திருமணம் பண்ணிக்கிறியா? உன்னை என் மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு பல நாள் ஆசை. எனக்கு அப்புறம் நீ தான் என் மகனை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் திடீர்னு இப்படி கேட்கவே எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலம்மா. எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்குன்னு இருக்கிறது தாத்தா பாட்டி மட்டும்தான். அவங்கள பார்க்க நாளைக்கு பக்கத்து ஊருக்கு போகிறேன். போயிட்டு அடுத்த வாரம் தாம்மா வருவேன். நீங்கள் சொன்னதை என் தாத்தா பாட்டி கிட்ட சொல்கிறேன். அவங்க சம்மதிச்சா உங்கள் பையனை நான் திருமணம் பண்ணிக்கிறேம்மா. என்று கூறிவிட்டு கீதா அங்கிருந்து சென்று விட்டாள். பொழுது சாயத் தொடங்கியது. குணாளன் தனது தாயை தேடி வந்தான். அம்மா பார்த்தீங்களா, நான் எடுத்துகிட்டு போன எல்லா நிலக்கடலையும் விற்பனை பண்ணிட்டேன். நீங்கள் எவ்வளோம்மா விற்பனை பண்ணீங்க? நானா குணாலா? கொஞ்சமாக தான் விற்பனை பண்ணேன். சரி பரவாயில்ல, வாங்கம்மா. நான் விற்பனை பண்ண காசே போதும். மீதியை நாளைக்கு விற்பனை பண்ணிக்கலாம். நம்ம வீடு போய் சேரலாம், வாங்க. இப்படியே நாட்கள் உருண்டு ஓடின. செண்பகவல்லியின் உடல்நிலை மோசமாக தொடங்கியது. செண்பகவல்லி படுத்த படுக்கையாக மாறினாள். குணாளனும் தன் தாயை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் கிராமத்தில் உள்ள பெரிய பெரிய வைத்தியர்களை வைத்து தன் தாயிற்கு வைத்தியம் பார்த்தான். கையில் காசு இல்லாததால் தனக்கென இருந்த ஒரு வீட்டையும் அடமானம் வைத்து அதில் வந்த காசை வைத்து தன் தாயிற்கு வைத்தியம் பார்த்தாள். ஆனால் என்ன செய்வது? குணாலா, போதும்பா. இதுக்கு மேலே நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த வைத்தியராலும் என்னை காப்பாற்ற முடியாது. என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம். கடைசியாக உனக்குன்னு இருந்த ஒரு வீட்டையும் என் வைத்திய செலவு பார்க்க அடமானம் வச்சுட்ட. அம்மா என்னம்மா பேசுகிறீங்க? உங்களை காப்பாற்ற எவ்வளோ கடன் வேணால் வாங்குவேன். வீட்டை கூட விற்பேன். வாழ்நாள் முழுக்க கடன் அடைக்க சொன்னாலும் நான் அடைப்பேன். எப்படியாவது நான் உங்களை காப்பாற்றினா போதும். நீங்கள் தாம்மா என் உலகமே. நீங்கள் இல்லைன்னா நான் என்னம்மா பண்ணுவேன் வாழ்க்கையில்? என்னால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் நினச்சபடியே உன்னை கடைசியாக கடன் வந்து சேர்ந்துடுச்சு. என்னை மன்னிச்சிடு குணாலா. என்று கூறினாள் செண்பகவல்லி. செண்பகவல்லியின் வார்த்தை குணாளனுக்கு பயத்தையும் ஆழ்ந்த வருத்தத்தையும் கொடுத்தது. அவனால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. செண்பகவல்லியும் குணாளன் அழுவதை பார்த்து அழ ஆரம்பித்தாள். சில தினங்களுக்கு பிறகு செண்பகவல்லி இறந்து விட்டாள். குணாளன் தனியாளாக மாறினான். செண்பகவல்லியின் இறப்பிற்கு பிறகு நாட்கள் மட்டுமே சென்றனர். ஆனால் குணாளன் தன் தாயின் இறப்பில் இருந்து மீண்டு வெளியே வரவில்லை. அவன் எந்த வியாபாரத்திற்கும் செல்லவில்லை. தன் தாயின் நினைப்பாகவே இருந்தான். ஆனால் அவன் வாங்கிய கடன் மட்டும் அவன் கழுத்தை நெருக்க ஆரம்பித்தது. தன் தாய் வாழ்ந்த வீடும் தன் கையை விட்டு பறிபோகும் நிலை ஏற்பட்டது. தன் தாயின் இறப்பினுடன் தன் வாழ்ந்த வீடும் கையை விட்டு போக போகிறது என்ற சோகம் குணாளனை மேலும் வருத்தத்திற்கு உள்ளாக்கியது. கடவுளே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன்? அப்படி நான் தப்பு பண்ணியிருந்தா என்னை தண்டிக்க வேண்டியதானே? என்னையும் எங்கள் அம்மா கூடயே கூப்பிட்டுக்க வேண்டியதானே? என்னை ஏன் இந்த உலகத்தில் விட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? நீங்கள் கடவுளா இல்லை மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷம் பார்க்குற மிருகமா? என்று குணாளன் கடவுளை கோபமாக திட்டி தீர்த்தான். நீங்கள் யாரு? இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கே இல்லையே. திடீர்னு எப்படி இங்கே வந்தீங்க? நானா குணாலா? இவ்வளவு நேரம் என்னைத்தான் நீ திட்டி தீர்த்தாய். இவ்வளவு நேரம் நீ திட்டிய கடவுள் அது நான் தான். கடவுளா? என்கிட்ட இருந்து எங்கள் அம்மாவை பிரித்தது நீங்கள் தானே.
உங்களால தான் நான் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டப்படுறேன். நானும் எங்கள் அம்மாவும் யாருக்கும் எந்த துரோகமும் நினச்சதில்ல. உண்மையாக உழைச்சி அதில் வர பணத்தை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தோம். ஏன் எங்கள் அம்மாவை என்கிட்டேருந்து பிரிச்சிங்க? எதுக்காக என்னை வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? இது எல்லாத்தையுமே எனக்கு பண்ணிட்டு எப்படி மனசாட்சியே இல்லாமல் கடவுள்னு வந்து என் முன்னாடி நிற்கிறீங்க? குணாலா, உன் தாயின் விதி முடிந்து விட்டது. ஆனால் உன் விதி முடிய இன்னும் பல வருடங்கள் உள்ளது. நீ ஆழ்ந்த வருத்தத்தில் என்னை திட்டியதாலே நான் நேரடியாக உன்னை சந்திக்க வந்துள்ளேன். சொல், உனக்கு இப்ப என்ன வேண்டும் என்று. எனக்கு எங்கள் அம்மா தான் திரும்ப வேணும். உங்களால் எங்கள் அம்மாவை எனக்கு திரும்ப கொடுக்க முடியுமா? குணாலா, அது இயலாத காரியம். இறந்தவரை மீண்டும் உயிர்ப்பிக்க இயலாது. ஆமாம்ல, உங்களால் உயிரோட இருக்கவங்கள கொல்ல தான் முடியும். இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியாது. சரி, உங்களால் எங்கள் அம்மாவை எனக்கு திரும்ப தர முடியலைன்னா பரவாயில்ல. என்னை எங்கள் அம்மாக்கிட்டே கொண்டு போயிடுங்க. எனக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். குணாலா, உன் விதி முடிய இன்னும் பல வருடங்கள் உள்ளது. அதற்குள் உன் உயிரை எடுக்க இயலாது. நீ வேற என்ன வேண்டும் கேள். பொன், பொருள், மாளிகை, எது வேண்டுமானாலும் கேள். நான் உனக்கு தருகிறேன். எனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பிடிப்பில்லை. ஒன்று என் தாயை எனக்கு திரும்பத் தாருங்கள், இல்லை உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என் மரணத்தை எனக்கு பரிசாக அளியுங்கள். தற்பொழுது உன் உயிரை என்னால் எடுக்க இயலாது. ஆனால் நான் உனக்கு ஒரு வழி கூறுகிறேன். உனக்கு நான் 50 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறேன். இந்த 50 நாட்களும் நீ உன் நிலக்கடலை வியாபாரத்தை தீவிரமாக செய்ய வேண்டும். அதில் உனக்கு அதிகப்படியான லாபம் கிட்டினால் அந்த லாபத்தை நீ வீணாக செலவிடக்கூடாது. பொன், பொருள், மாளிகை என அதில் வரும் லாபத்தை வைத்து செல்வத்தை சேர்க்க வேண்டும். 51வது நாள் உன் முன் நான் தோன்றுவேன். அப்பொழுதும் உன் வாழ்க்கை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் என்னிடம் கூறு. உனக்கு நான் மரணத்தை பரிசாக அளிக்கிறேன். என்று கூறிவிட்டு கடவுள் அங்கிருந்து மறைந்து விட்டார். குணாளனுக்கு தற்கொலை செய்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதில் விருப்பமில்லை. அதே சமயம் தன் வாழ்வதிலும் விருப்பமில்லை. அவனுக்கு இயற்கை மரணம் வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். எனவே கடவுள் கூறியபடி மறுபடியும் அவன் நிலக்கடலை வியாபாரத்தை தொடங்கினான். நிலக்கடலை வியாபாரம் அமோகமாக நடைபெற்றது. சில்லறை வியாபாரியாக இருந்த குணாளன் 10 நாட்களில் மொத்த நிலக்கடலை வியாபாரியாக மாறினான். அவனுக்கு பொன், பொருள், மாளிகை அனைத்தும் அடுத்தடுத்த நாட்களில் சேர ஆரம்பித்தது. ஆனால் அவனுக்கு எது மீதும் பற்றில்லை. கடவுள் கூறியபடி அனைத்தையும் செய்தால் அவனுக்கு மரணம் பரிசாக கிடைக்கும் என்ற எண்ணத்தில் மட்டுமே அனைத்தையும் சேர்த்து வைத்தான். கடவுள் கொடுத்த அவகாசத்தின் கடைசி நாள் வந்தது. தற்போது பார்த்தால் குணாளனிடம் பெரிய நிலக்கடலை கடையும் பொன், பொருள், மாளிகை என அனைத்தும் இருந்தன. ஆனாலும் குணாளனுக்கு மறுநாள் தன் மரணத்தை பரிசாக வேண்ட உறுதியாக இருந்தான். எப்பொழுதும் போல அவன் கடையில் வியாபாரம் செய்து அமர்ந்திருந்தான். குணாளன் நீங்க தானே? ஆம், நீங்கள் யார்? எனது பெயர் கீதா. நான் இந்த ஊரில் பூ வியாபாரம் செய்கிறேன். எனக்கு தங்களுடைய அம்மாவை நன்றாக தெரியும். அவர் எனக்கு நெருக்கமானவரும் கூட, மிகவும் பிடித்தவரும் கூட. நான் என் தாத்தா பாட்டியை பார்க்க ஊருக்கு சென்றிருந்தேன். அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் என்னால் சீக்கிரம் திரும்ப வர முடியவில்லை. இங்கு வந்த பிறகுதான் உங்கள் அம்மா இறந்த செய்தி எனக்கு தெரியும். அவங்க ரொம்ப நல்லவங்களும் கூட. உங்கள் மேலே அதிக பாசமும் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு எப்பயுமே உங்களை பற்றின கவலை மட்டும்தான். பல நாட்களுக்கு பிறகு தன் தாயை பற்றி தன்னிடம் ஒருவர் பேசுவதை கேட்ட குணாளனுக்கு வருத்தம் தாங்க முடியவில்லை. அவனையும் மீறி அவன் கண்ணில் கண்ணீர் சொட்ட ஆரம்பித்தது. குணாளன் அழுவதை பார்த்த கீதாவிற்கு மனது பொறுக்கவில்லை. அழாதீங்க, நீங்களும் உங்கள் அம்மா போல் ரொம்ப நல்லவங்க. நான் எங்கள் தாத்தா பாட்டியை பார்க்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா என்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டாங்க. அதற்கு நான் போயிட்டு வந்து பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போது உங்கள் அம்மா இங்கே இல்லை. அதற்கு பதில் நான் உங்ககிட்டே சொல்கிறேன் என்று அன்று நடந்தவற்றை அனைத்தையும் கீதா குணாளனிடம் சொன்னாள். அதற்கு தற்பொழுது அவளுக்கு சம்மதம் என்பதையும் குணாளனிடம் சொன்னாள். உங்களுடைய அம்மா என்னிடம் கேட்டதற்கு நான் உங்களிடம் பதில் கூறிவிட்டேன். இதன் பிறகு முடிவு தங்களுடையது. உங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். உங்களுடைய அம்மா எனக்கு மிகவும் நெருக்கமானவர். அவர் பொழுதும் தங்களை பற்றியே பேசுவார்.
அவர் கடைசி ஆசையும் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது மட்டுமே. என்று அனைத்தையும் கூறிவிட்டு கீதா அங்கிருந்து சென்று விட்டாள். அன்று இரவு முழுவதும் குணாளனுக்கு கீதா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் மனதிற்கு திரும்ப திரும்ப வந்தது. தன் தாயின் கடைசி ஆசை தான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது மட்டுமே. மறுநாள் 51வது நாள் கடவுள் கூறியபடி குணாளனின் கண்முன் கடவுள் தோன்றினார். குணாலா, உனக்கு நான் கொடுத்த அவகாசம் முடிந்துவிட்டது. தற்பொழுது நீ கூறு, உனக்கு உன் வாழ்க்கை வேண்டுமா இல்லை உன் மரணம் வேண்டுமா என்று. எதுவாயினும் முழு மனதோடு என்னிடம் கேள், உனக்கு நான் அதை பரிசாக அளிப்பேன். கடவுளே, எனக்கு ஒரு நிமிடம் குணாலா, நீ என்னிடம் எதை கேட்பதாயினும் உன் தாயையும் உன் தாயின் கடைசி ஆசையையும் மனதில் வைத்து கேள். உன்னை சுற்றி பார், உன் தாய் ஆசைப்பட்டதைப் போலவே மிகப்பெரிய மாளிகையும் மிகப்பெரிய நிலக்கடலை கடையும் பொன்னும் பொருளும் உன்னிடம் உள்ளது. இப்பொழுது நீ திருமணம் செய்து கொள்ள ஒரு பெண்ணும் உள்ளார். கீதா மிகவும் நல்ல உள்ளம் கொண்டவள். உன் தாயின் கடைசி ஆசையை நீ நினைத்தால் சுலபமாக நிறைவேற்றலாம். முடிவு உன்னுடையது குணாலா. கடவுளே, என்னால் எங்கள் அம்மாவை தான் காப்பாற்ற முடியல. ஆனால் எங்கள் அம்மாவோட கடைசி ஆசையாவது நான் நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அம்மா ஆசைப்படியே நான் கீதாவை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மிகவும் நன்றி கடவுளே. என் தாய் இறந்த பிறகு என் தாயின் கடைசி ஆசையை கூட என்னால் நிறைவேற்றி இருக்க இயலாது. ஆனால் தாங்கள் தான் என் மனதை மாற்றி எனக்கு ஒரு நல்ல வழி காண்பித்துள்ளீர்கள். இல்லை குணாலா, இதற்கு காரணம் நான் இல்லை. புரியவில்லை. நீங்கள் இல்லை என்றால் வேறு யார்? உன்னுடைய தாய் செண்பகவல்லி தான் குணாலா. அவர் இறந்த பிறகு என்னிடம் வந்து சேர்ந்தார். பெண்ணே, நீ வாழும் காலத்தில் யாருக்கும் எந்த துரோகமும் செய்ததில்லை. பசி என்று உன்னை தேடி வந்தவருக்கும் வயிறார உணவளித்துள்ளாய். நீ செய்த புண்ணியத்தால் தற்பொழுது நீ சொர்க்கத்திற்கு செல்வாய். கடவுளே, நான் சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருந்தா அதை நீங்களே வச்சுக்கோங்க. என்னை நரகத்துக்கு கூட அனுப்புங்க. நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. அப்படி என்ன உதவி உனக்கு வேண்டும்? கடவுளே, எனக்கு ஒரு மகன் உள்ளான். அவன் பெயர் குணாளன். அவனுக்கு என்னை விட்டால் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை. அவன் நான் இறந்த பிறகு மீளா துயரத்தில் உள்ளான். தயவு கூர்ந்து எனக்கு தாங்கள் தான் உதவி புரிய வேண்டும். நான் செய்த புண்ணியத்தை தாங்களே வைத்துக்கொண்டு என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து தாருங்கள். பெண்ணே, உன்னை பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. பலரால் தாங்கள் இறந்த பிறகு தங்கள் நெருக்கமானவர்கள் மீது வைத்த பாசத்தை உணர இயலாது. ஆனால் நீயோ உன் மகன் மீது வாழும் காலத்தில் வைத்த பாசத்தை அப்படியே உணர்கிறாய். இருந்தாலும் நீ கூறுவது எளிதான காரியமல்ல. நீ கூறுவது போல் உன் புண்ணியத்தை நான் பெற்றுக்கொண்டு உன்னை நரகத்திற்கு அனுப்பினால் நரகத்தில் நீ இறந்த பிறகும் வலியை அனுபவிப்பாய். அது உனக்கு சரியா? கடவுளே, என் மகன் சந்தோஷமாக வாழ்வான் என்றால் அதற்காக நான் எப்படிப்பட்ட வழியும் தாங்க உள்ளேன். தயவு கூர்ந்து இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்கள். சரி, உன் ஆசைப்படியே நான் செய்கிறேன். என்ன சொல்கிறீங்க? எங்கள் அம்மா அவங்க இறந்த பிறகும் அவங்கள அர்ப்பணித்து என்னை சந்தோஷமாக வச்சுக்க பார்க்குறாங்க. ஆனால் நான் ஒரு மகனாக அவங்கள காப்பாற்றவும் முடியல. இப்போ என்னால் எங்கள் அம்மா நரகத்துக்கும் போய் கொடுமை அனுபவிக்க போகிறாங்க. நரகத்துக்கு போய் கொடுமை அனுபவிப்பாங்கன்னு தெரிஞ்சும் நான் எப்படி திருமணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்வேன்? கடவுளே, எனக்கு வாழ்க்கையும் வேணாம், எனக்கு மரணமும் வேணாம். வாழ்நாள் முழுக்க நான் தனிமையாக இருந்து கொடுமை அனுபவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை சொர்க்கத்துக்கே அனுப்புங்க. உங்களை மன்றாடி கேட்குறேன், உங்கள் காலை பிடிச்சி கேட்குறேன் நான். நாளா, எழுந்திரு. நான் உன் தாயின் புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு உனக்கு உதவி செய்ய இங்கு வரவில்லை. உன் தாய் உன் மீது வைத்த பாசத்தை கருத்தில் கொண்டே நான் உனக்கு உதவி செய்ய இங்கு வந்தேன். இங்கு வந்த பிறகு நீ உன் தாயின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாய் என்பதையும் நான் உணர்ந்தேன். அதனால் உன் தாயை நான் நரகத்திற்கு அனுப்பப் போவதில்லை. உன் தாயை நான் சொர்க்கத்திற்கு தான் அனுப்பப் போகிறேன். நீ எதையும் எண்ணாமல் உன் வாழ்வை சந்தோஷமாக வாழு. அதுவே நீ உன் தாய்க்கு செய்யும் பெரிய உதவி. குணாலா, நீ சந்தோஷமாக வாழப்போவதை உன் தாய் சொர்க்கத்திலிருந்து மனநிறைவோடு பார்ப்பாள். எனவே என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை தொடங்கு. ரொம்ப நன்றி கடவுளே. எங்கள் அம்மா கிட்ட நான் இதுக்கப்புறம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறேன்னு சொல்லுங்கள். அவங்களுடைய ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்னு சொல்லுங்கள். குணாலா,
நான் அதை கூற தேவையில்லை. உன் தாயே அதை கண்கூட பார்ப்பாள். நான் செல்கிறேன். அதற்கு பிறகு கீதாவும் குணாளனும் தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தனர்.